தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இரத்த புற்றுநோயால் மரணமடைந்த தேவேந்திரகுல அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். இரத்த புற்றுநோயால் மரணமடைந்த தேவேந்திரகுல அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். 1996ஆம் ஆண்டு செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக மிகப்பெரிய அலை வீசியது. அந்த அலையில் செல்வி ஜெயலலிதாவே பர்கூர் தொகுதியில் தோற்றுப்போனார். 4 தொகுதிகளில் மட்டும்தான் அதிமுக வெற்றி பெற்றது. அதில் ஒரு தொகுதி சங்கரன்கோவில். சங்கரன்கோவிலில் அதிமுக சார்பாக கருப்பசாமி அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் அவர் சங்கரன்கோவில் தொகுதியில் மீண்டும் வெற்றி பெற்று செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக பொறுப்பேற்றார். 2001ஆம் ஆண்டு தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்றார். அப்பொழுது அதிமுக தோல்வியடைந்தது, ஆட்சியை இழந்தது. 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் மீண்டும் சங்கரன்கோவில் தொகுதியில் கருப்பசாமி வெற்றி பெற்று தமிழக அமைச்சராக பொறுப்பேற்றார். அவர் அமைச்சராக பொறுப்பேற்ற சிறிது காலங்களிலே அவருக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்டது. இரத்த புற்றுநோய் இருப்பது தெரிய வந்தது. சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். சிகிச்சை பலனின்றி அப்போலோ மருத்துவமனையில் அவர் காலமானார். சங்கரன்கோவில் தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. அதிமுக சார்பில் ஒரு பெண் நிறுத்தப்பட்டு வெற்றி பெற்றார். கருப்பசாமி அவர்கள் 2 முறை தமிழக அமைச்சராக பொறுப்பேற்றார். 4 முறை தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டார். மிகவும் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்தவர். தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர். அவருடைய மறைவுக்கு பின்பு தேவேந்திரகுல வேளாளருக்கு உரிய அந்த அமைச்சர் பதவி பரமக்குடி சுந்தரராஜன் என்பவர்களுக்கு வழங்கப்பட்டது.